රුපියල් මිලියන ඩොලර් මිලියන 250ක් සොයාගෙන තියෙනවා. இந்த நல்லாட்சி அரசு அதிகமாக கடன் வாங்குவதாகவும் பல பில்லியன் டாலர்களை வாங்குவதாகவும் மேலும் இலங்கையின் அனைத்து வங்கிகளிலும் கடன் பெற்றுக் கொள்வதாகவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு கூறினார். மேலும் மத்திய வங்கியினூடாக மற்ற பல வங்கிகளிடமிருந்து அரசு கடன் பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டினார். தற்பொழுது நாட்டில் ₹1 பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் இதனால் நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியின் போது 20.4 பில்லியன் மட்டுமே கடனாக பெற்றிருந்ததாகவும் ஆனால் இந்த அரசு அதையும் விட அதிகமான தொகையை கடனாக பெற்றுள்ளதாக பந்துல குணவர்தன குற்றம் சுமத்தினார். நம் நாடு எதிர்நோக்கியுள்ள பிரச்சினையை மக்களுக்கு எடுத்து சொல்லும் காரணத்தினாலேயே அரசு எங்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இவர் கூறினார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், எங்களுடைய ஆட்சியின் போது சில்லறை வியாபாரிகள் பாதிக்கப்படவில்லை, ஆனால் தற்பொழுது சில்லறை வியாபாரிகள் தமது வியாபாரத்தை மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என கூறினார். மேலும் நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள பல பிரச்சினைகளுக்கெல்லாம் நல்லாட்சி என்று கூறும் இந்த அரசாங்கமே காரணம் என இதன் போது நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். ද ලංකා බැංකුවේ මිලියන 100 අරන් තියෙන්නේ මාස 3කින් ආපහු ගෙවන්නම් කියලා.